ஹாய், நான் கிருபா சங்கர். மதுரை ஐயர் பங்களாவில் இருக்க எங்கள் வீட்டுக்கு ஸ்மார்ட் ஹோம் சினிமாவில் ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து ஹோம் தேட்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னே ஸ்மார்ட் ஹோம் சினிமா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இடத்துல போய் பார்த்துருந்தோம் ஹோம் தேட்டர் செட்டப் யார்கிட்ட பண்ணலான்ட்டு. ஸோ இவங்ககிட்ட போய் பார்க்கும்போது பால் ஜோசப் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீக்கர் எத்தனை போடுங்க, இந்த கான்ஃபிகரேஷனில் ஸ்பீக்கர் போடுங்க, 7.2.4 7.2.2 அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இவர் பால் ஜோசப் சார் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டிஃப்யூசர் எதுக்கு இந்த ஹோம் தேட்டர் ரூமில் வைக்கணும், எதுக்கு இந்த அக்கோஸ்டிக் பேனல் வைக்கணும், இது வைக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கூடுது, இது எங்கே ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் சோஃபா எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்ற மாதிரி நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நாங்கள் ஸ்மார்ட் ஹோம் சினிமா கிட்டே எங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்மார்ட் ஹோம் சினிமாவில் நாங்கள் வந்து 3 செட்டை வச்சுருந்தாங்க. ஒன்று பேர் மினிமம், அண்ட் தென் ஒரு சின்ன ரூமுக்கு, அண்ட் தென் ஒரு பெரிய ரூமுக்கு நல்ல லக்ஸரியான செட்டப். 3மே நாங்கள் டெமோ பார்த்தோம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 17x22. ஸோ இந்த பெரிய ரூம் சைஸுக்கு வந்து எங்கள் ஆர்கிடெக்ட் ஒரு இன்டீரியர் பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க எங்ககிட்ட டைம்லைன் சொன்னாங்க. இந்த டைம்லைனில் வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம், நீங்கள் இப்போ இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், அது மாதிரி எல்லாமே க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ கான்வர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்குறோமோ அதெல்லாமே அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் சஜஷன் படி நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோம் தேட்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணோடனே இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் சில ஊஃபர் எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை எங்களுக்கு. ஸோ நாங்கள் இவங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் செட்டப் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து கேலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரீகாலிப்ரேஷன். ஸோ ஒரு டைம் கேலிப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டில் வந்து ஒரு தேட்டர் லெவலில் நல்லா இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட். எங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹோம் தேட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, அச்சஸில் ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நம்ம ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க.